ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஃபேமிலியாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்களும் திருச்செந்தூர் போகிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோயிலுக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக நிறைய விடுதிகள் கட்டியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த சுப்பிரமணியன் விடுதிங்கிறது. இது ஆன்லைனில் ஹோட்டல் ஆலயங்கிற பேரில் இயங்கிட்டு வருது. நாங்கள் ஆன்லைனில் ஒரு நாள் முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். இங்கே ஹோட்டல் செக்இன் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 12 மணிலேருந்து மறுநாள் காலைல 10 மணி வரைக்கும். நீங்கள் ஏர்லியராக போனீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே 100 ரூமுக்கும் அதிகமான ரூம்கள் இருக்குது. டீலக்ஸ் ரூம், ஃபேமிலி ரூம், 7 மெம்பர் தங்குற மாதிரியும் 9 மெம்பர் தங்குறமான ரூம்ஸும் இங்கே இருக்குது. இப்போ வாங்க நான் தங்கியிருந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கீயும் ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போன உடனே அந்த கார்டை வந்து என்ட்ரன்ஸில் இருக்க ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ரூமுக்கு பவர் வரும். ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காரதுக்கு ஒரு சேர் ஒன்று இருக்கும். டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. டிவி பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது. ஏசி கொடுத்துட்றாங்க. கட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுற மாதிரியான பெட்டு கொடுத்துருக்காங்க. அதோட 2 டவல் கொடுத்துட்றாங்க. ஒரு கிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, பவுடரு, ஷீப்பு, உங்களுக்கு ஸ்டே பண்ணதுக்கான பேசிக் திங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாளிக்கிணறு பக்கத்தில் இருக்க மொட்டை போடுற பில்டிங் தான். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு பீச் வியூ தெளிவாக தெரியுது பாருங்கள். உங்களுக்கு இங்கே கார் பார்க்கிங் வசதியும் இங்கேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான ரூமாகவே இருக்கும். இப்போ பாத்ரூம் கூட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தான் வருது. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. ரொம்ப நீட்டாகவே எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. உட்டன் கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் உள்ளே வச்சுக்கலாம். இதிலே ஒரு ட்ராயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட முக்கியமான திங்ஸ் எதாக இருந்தால் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த ரூமோட ப்ரைஸ் லிஸ்ட்டு சொல்கிறேன். வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் 1600 வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு 1800 விசேஷ நாட்களில் 2200 இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களோட எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க ஒரு ஆளுக்கு 150 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதில் இருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கோயிலை சுற்றி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. திருப்பதி மாதிரியே இங்கேயும் நிறைய வெயிட்டிங் ஹால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போன டைம் ஈவினிங் 5 மணினால கூட்டமே இல்லை. நாங்கள் 5 மணிக்கு போயிட்டு 5:30 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நீங்களும் ஈவினிங் டைம் போனீங்கன்னா இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும். வெயிட் பண்ண டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். நாங்கள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பக்கத்தில் இருக்க மணப்பாடு பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே சன்ரைஸ் பார்த்தோம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.